நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம நாணயங்களை நிரப்பி வச்சுருப்போம். இது எதுக்காக அப்படின்னா, மகாலட்சுமி நம்ம கூடயே இருக்கணும். அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. வீண் செலவுகள் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பூஜை அறையில் அந்த மாதிரி நாணயங்கள் நிரப்பி வைக்கிறோம். ஆனால் அந்த நாணயங்கள் வைக்கிறதன் மூலமாகவே நமக்கு பிரச்சனை வருது. அந்த நாணயங்கள் வச்சதுல இருந்து எங்களுக்கு பிரச்சனை, நாணயங்கள் வச்சதுனால எங்களுக்கு பணம் எதுவுமே சேரலை, நான் வச்சதுலேருந்து எங்களுக்கு கஷ்டம்தான் இருக்கே தவிர எங்கள் பணம் பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நாணயங்களை இந்த மாதிரி வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண பிரச்சனை தீந்துரும். அது மட்டும் இல்லை, வீண் செலவுகள் கம்மியாயிருங்க. இதை நம்பிக்கையோடு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் நாணயங்கள் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு எந்த வரவும் வரலை, செலவு மட்டும்தான் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த முறையில் நீங்கள் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வீண் செலவுகள் கம்மியாகி பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் மேலும் உங்களுக்காக ஆன்மீக தகவல், இந்த பயனுள்ள பணம் வரக்கூடிய பரிகாரம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது என்னோட அனுபவத்தால் நான் நிறைய விஷயத்த பயனடைஞ்சதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாணயங்கள் நிரப்பி வச்சுருப்போம். ஏன்னா நாணயங்கள் அப்படின்னாலே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. நாணயங்களை நம்ம சாமி முன்னாடி நிரப்பி வச்சுருப்போம். ஒரு குவியலாவை கூட ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு சின்ன பித்தளை தட்டு ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பவுலில் கூட அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி வைக்கிறதன் மூலமாக அந்த வீட்டில் பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, இருக்கிற பணம் சேவிங்ஸ்லேயே இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் அந்த பணம் வீட்டை விட்டு போகக்கூடாது, வீண் செலவுகள் வரக்கூடாதுங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கிற ஆசை. அது வைக்கிறது மூலமாக நமக்கு வீடு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஆசையில் தான் நம்ம அதை செஞ்சிட்ருப்போம். ஆனால் அந்த பணம் வச்சும் நமக்கு எந்த பலனும் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பணம் உங்கள் கூடயே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது நல்ல வழியில் உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாணயங்கள் வச்சுருக்கேன், ஆனால் நான் சொல்கிற தவறுகள்லாம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் நாணயங்கள் வச்சாலும் அது பயன் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரிலாம் உங்கள் வீடை கொஞ்சம் மாற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுத்தப்படுத்தி இந்த நாணயங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டும்தாங்க ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரிலாம் செய்யாமல் நீங்கள் பூஜை அறையில் நாணயங்கள் பயன்படுத்தும் போது அந்த எந்த பலனும் நமக்கு அது கிடைக்காது. அதனால் நான் சொன்ன தவறுகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தணுங்க. வீடை சுத்தப்படுத்தாமல் வீடு ஒற்றை, அதுக்கப்புறம் எட்டுக்கால் பூச்சி, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு மூளை முடுக்கில் எப்போவுமே தூசி படிஞ்சு அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையை மட்டும் நீங்கள் சுத்தப்படுத்தினாலும் கண்டிப்பாக பலன் அளிக்காது இந்த நாணய குவியல், நாணயங்கள் வைக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டு பெண்கள் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே, எப்போவுமே அழுதுகிட்டே, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை மதிக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நாணயங்கள் பயன்படுத்துறது வேஸ்ட்டு. அதுலேயும் ஒரு சில பெண்கள் ரொம்ப கத்தி கத்தி பேசுவாங்க. அவங்க ஒரு வீட்டில் இருந்து பேசுகிறது 5 வீட்டுக்கு கேட்கும், அந்த மாதிரி கத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி தவறும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வீடை எப்போவுமே நறுமணமாக வச்சுக்கிடணும். வீடை நல்ல தூத்து, வீடை அழகாக நல்ல துடைச்சி, அதுக்கப்புறம் வீடு நறுமணமாக இருக்கிற மாதிரி சாம்பிராணி இந்த மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே ஒய்ஃபை மதிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் இருக்கிற மாமனார், மாமியார் அவங்களும் அந்த வீட்டுக்கு அவங்கள நம்பி வந்த மருமகளையும் எக்காரணத்தை கொண்டும் கொடுமைப்படுத்தவோ, அந்த பெண்ணை அழ வைக்கவோ அந்த மாதிரி கூடாது. எந்த வீட்டில் பெண் அழுறாளோ, எந்த வீட்டில் பெண் கொடுமைப்படுத்துகிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த பூஜை அறையில் நாணயங்கள் வைத்து வழிபட்டாலும் அது வேஸ்ட்டு. அதனால் எந்த வீட்டில் மகாலட்சுமியாக நினைக்கக்கூடிய அந்த பெண்ணை மதிக்கிறாங்களோ அந்த வீட்டில் மட்டும்தான் மகாலட்சுமி இருப்பாங்க. இது மெயினாக அந்த வீட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு கிச்சனில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விளக்கேற்றுறது காலையில் 2 நேரமும் விளக்கேற்றுறோம். அப்படி முடியாதவங்க ஈவினிங் மட்டுமாவது விளக்கேற்றுங்க. ஒரு சில பெண்கள் சிங் நிறைய பாத்திரத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நேரம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவசர அவசரமாக விளக்கேற்றுவாங்க. சிங்கில் நீங்கள் பாத்திரத்தை போட்டு வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றவே கூடாது. இந்த தவறும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றினதுக்கப்புறம் வீட்டில் இருந்து பணம் வெளியே போகக்கூடாது. அதாவது ஏதாவது ஒன்று வாசலில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் விளக்கேற்றினதுக்கப்புறம் காசை கொண்டுட்டு போய் கொடுக்கக்கூடாது. அதுவும் நீங்கள் நாணயங்களாக நீங்கள் அந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் பூஜை அறையில் அப்படின்னா விளக்கேற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் விளக்க குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றாடம் செலவு என்ன உண்டோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் வெளியே எங்கேயாவது இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வேறு யாரோ விளக்கு பொருத்துறாங்க, நீங்கள் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் தீபம் எரிஞ்சிட்ருக்கு, அந்த நேரம் நீங்கள்
நீங்கள் பணத்தை கொண்டுட்டு போய் யாருக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவறை பண்ணாதீங்க. ஒரு சில பேர் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ ஏதாவது பணம் அவசர தேவை அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அந்த விளக்கேற்றுற நேரம் பார்க்க வந்து கேட்பாங்க. அந்த நேரமும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் நாணயம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த தவறை நீங்கள் செய்யவே கூடாது. விளக்கு குளிர வச்சுட்டு நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அதுலேயும் வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க. இந்த தவறும் நீங்கள் பண்ணாதீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா எல்லாமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். பெண்கள் எந்த வீட்டில் மதிக்கிறாங்களோ, பெண்கள் எந்த வீட்டில் அழுகை இல்லாமல் அவங்க சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருக்காங்களோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அப்படி மகாலட்சுமி இருக்கிற வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் இந்த நாணயங்களை வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக அது ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை இந்த தவறெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நாணயங்களை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் அளிக்காது. அதான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் நாணயங்கள் வச்சு வழிபட்டும் எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தவறுகள்லாம் வீட்டில் இருக்கலாம். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த வீடு அமைதியாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க. நறுமணமாக இருக்கிற வீட்லேயும் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க. எங்கள் வீடு சுத்தமாக தான் இருக்குது, எங்கள் வீடு அமைதியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாணயங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தூசி படியாமல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் விளக்கு ஏற்றினாலும் சாம்பிராணி போடும்போது கண்டிப்பாக அந்த காயின்ஸில் அந்த புகை அந்த தூசி எப்படியும் அது இருக்க தான் செய்யும். அதனால் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து 1 மாதம் ஆனாலும் அந்த விளக்கை விளக்கவே மாட்டாங்க. ஒரு சில பேர் இன்னும் அதை தான் செய்வாங்க. ஒரு சில பேர் வாரத்துக்கு ஒரு தடவை விளக்கு விளக்குவாங்க. 1 மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கு விளக்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காயின்ஸை மட்டுமாவது எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. அதுவும் அந்த நாணயம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது தாங்க ரொம்ப நல்லது. நாணயங்களை வந்து முதல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணியில் வந்து நீங்கள் மஞ்சள் கலந்த தண்ணீர் கொஞ்சம் பன்னீர் போட்டு ஊற்றிட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் அந்த காயின்ஸை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுல் வந்து ஒன்று கண்ணாடி பவுலாக இருக்கலாம், அல்லது பித்தளை கிண்ணம், அல்லது மண் கிண்ணம், அல்லது வெள்ளி கிண்ணம். இந்த 4ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதை போக நீங்கள் பிளாஸ்டிக்லையோ எவர் சில்வர் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கவே கூடாது. மகாலட்சுமி அர்ச்சனைக்காக 108 காயின் வச்சுருப்பீங்க. ₹1 காயின், ₹5 காயின், இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதை வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி வாஷ் பண்ணாதீங்க. அதுக்கு முந்தின நாள் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்து முதல்ல ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பன்னீர் கலந்த தண்ணியில் வந்து நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தணும். எப்போவுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நான் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும். ஒரு வாரம் பண்ணிவிட்டு அதையே அப்படி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு திரும்ப மறுவாரம் வந்து அதையே எடுத்து அப்படியே அர்ச்சனை பண்ணக்கூடாதுங்க. இதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து காயின் வந்து குவியலாக நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுட்டு நடுவில் வந்து பணம் தரக்கூடிய கடவுளான மகாலட்சுமி, குபேரன் இவங்களெல்லாம் அந்த காயின்ஸ் மேலே உட்கார வச்சுருப்பாங்க. நானும் எங்கள் வீட்டில் அதை தான் பயன்படுத்தினேன். நான் அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த 2 அம்மாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காயின்ஸ் வந்து எந்த மாதிரி வைக்கக்கூடாது, மகாலட்சுமியை சுற்றி தான் அந்த காயின்ஸ் இருக்கணுமே தவிர மகாலட்சுமி அந்த காயின் மேலே உட்கார்ற மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், மகாலட்சுமியும் குபேரர் இந்த மாதிரி கடவுள் வந்து பணம் தரக்கூடிய கடவுள் தானே, அவங்கள ஏன் அந்த மாதிரி வைக்கக்கூடாது, இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் அவங்க சொன்னாங்க, எந்த பணக்காரங்களும் சரி அவங்க எவ்வளோ பணத்துமராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பணத்தை மதிப்பாங்க. அந்த பணத்துக்கு மேலே எப்போவுமே உட்கார மாட்டாங்க. அந்த பணத்தை வந்து ரொம்ப மதிப்பாங்க. அந்த பணத்தை அப்படிப்பட்ட பணக்காரங்களே அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை கொடுக்குற கடவுள் வந்து எப்படி அந்த பணத்துக்கு மேலே உட்காருவாங்க? அவங்க கொடுக்க மட்டும்தான் செய்வாங்களே தவிர அந்த பணத்துக்கு மேலே உட்கார மாட்டாங்க. நம்ம வந்து அவங்கள மரியாதையாக நடத்துகிற விதத்தில் நம்ம பணத்துக்கு மேலே உட்கார வைக்கலாம், காயின்ஸ் மேலே உட்கார வைக்கலாம். ஆனால் வந்து மகாலட்சுமியை சுற்றி தான் அந்த காயின்ஸ் இருக்கணுமே தவிர அவங்கள அது மேலே உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. நான் அப்படி வச்சதுனால ஓகே அப்படின்னு நானும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு தட்டில் வந்து ஃபஸ்ட்டு தட்டில் வச்சுட்டு சுற்றி காயின்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன். இப்படி தான் வச்சுருந்தேன். அதாவது லக்ஷ்மியை சுற்றி மகாலட்சுமியை சுற்றி அந்த காயின்ஸ் இருக்கிற மாதிரி நான் அப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மேலே உட்கார்ற மாதிரி வச்சுருந்ததை நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை நான் வந்து மகாலட்சுமியை சுற்றி காயின்ஸ் மாதிரிலாம் வைக்கலை, ஒரு சின்ன பவுலில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு மேலே அந்த கண்ணாடி பவுல், அதுக்கப்புறம் மண், இந்த மாதிரி நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேலே வந்து அந்த காயின்ஸ்க்கு மேலே வந்து
பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு ஒரு விரலி மஞ்சள் மட்டும் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. கல்லுப்பு வந்து ஒரு பிஞ்ச், அதாவது அதிகமாக போடாதீங்க, காயின்ஸ் வந்து இந்த அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஞ்ச் 2 விரல்ல எடுத்து அதில் வந்து அந்த காயின்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி போட்டுருங்க. இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். 2 மாதத்தில் உங்கள் வீட்டில் எந்த கடன் இருந்தாலும் அடைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வீண் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது சரியாயிரும். உங்கள் வீட்டு கடன் பிரச்சனையும் சரியாயிரும். அதுக்கப்புறம் பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் பணம் வந்து உழைச்சாதானங்க வரும் அப்படின்னா, அப்படி கிடையாது. யாருமே உழைக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்கல்ல. பூஜை அறையில் நம்ம நம்பிக்கையாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான எஃபர்ட் போட்டுட்டு தான் நம்ம செய்வோம். சும்மா பூஜை அறையில் காயின்ஸை வச்சுட்டோம், எங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்ட்டு யாருமே உட்கார மாட்டாங்க. ஏன்னா ஒன்று ஹஸ்பண்ட் வந்து பணம் சம்பாதிப்பாங்க, அல்லது ஒய்ஃப் அல்லது 2 பேரும் சேர்ந்தே சம்பாத்தியம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு வீண் செலவுகள் வருது, அவங்க வீட்டில் பணம் நிற்கவே மாட்டுக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு பணம் இன்னும் 2 மாதத்தில் நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியமே கிடைக்கல, நான் அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் பணம் நிற்கவே மாட்டுக்கு அப்படின்னு ஒரு சில பேர் அந்த கர்மாவின் அடிப்படையில் அந்த பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடும். இது 2 மாதத்தில் சரியாகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் மேலும் உங்களுக்காக வீடியோ கொடுக்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.